நான் படம் பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னேன், சார் நல்லா இருக்கு, நீங்க இன்வெஸ்ட் பண்ண காசு வந்துடும் சார், இவ்வளோ ஒன்று பண்ணோம் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன், இவ்வளோ வரும் சார் அப்படின்னு. அவர் அது மாதிரி 3 மடங்கு சொன்னார். நான் அப்படியே கார்ல போகும்போது அப்படி யோசிச்சிட்டே போறேன், திரும்பி வீட்டுக்கு படம் பார்த்துட்டு போகும்போது. நடிக்கிறதோட நம்மளை அக்செப்ட் பண்ணுவாங்கங்கிற பயம் தான் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் படத்தில் அந்த அக்செப்டன்ஸ் தந்த எல்லாருக்கும் தேங்க்யூ. தமிழுடைய லைஃப்ல நடந்த ஒரு சம்பவம், அதை வந்து அவர் கதையா பண்ணதை சுரேஷ் வந்து ஒரு ஸ்கிரிப்டா மாத்தி he had to own it. அந்த ப்ராசஸ் வந்து அந்த ஓனிங் ப்ராசஸ் இது தன்னுடையதா மாத்தி தன்னுடைய ஒரு 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 ஃபிலிமா அதை டெலிவர் பண்றதுல ஒரு சில சேலஞ்சஸ் இருந்திருக்கும். இன்னும் 10 படம் பண்ணாலும் இந்த மாதிரி படம் பண்ண மாட்டேன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க, அது எனக்கும் தெரியும். தேங்க்யூ சார். தமிழ் சினிமா மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் தான் த மோஸ்ட் இவால்வ்டுன்னு சொல்லுவேன். இந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் வேற ஒரு லாங்குவேஜ்ல எடுத்திருந்தா இவ்வளவு பெரிய வெற்றி படமா மாறி இருக்குமா எனக்கு தெரியாது. அது தமிழ்ல மட்டும்தான் செய்யறாங்க தொடர்ந்து. அனிஷ்மா நீலோத்திலேருந்து மூட்டைக்கல் கேக்கா போயிட்டீங்க. அந்த பிஜிஎம்மும் நீலோத்தியும் இன்னும் மண்டையிலே ஓடிட்டு இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த மாதிரி தியேட்டர்ல ஒரு ஒரு பெரிய ஸ்டார் பவர் இல்லாத ஒரு கண்டென்ட் ட்ரிவன் ஃபில்மை வந்து நம்பி ப்ரொடியூஸ் பண்ணி பேக் பண்ணி அதில் பையன் நடிச்சிருக்காருன்றது ஒரு பக்கம், அப்படி அதையும் தாண்டி இப்படி ஒரு படத்தை பேக் பண்ணணும்னு நினைச்ச ப்ரொடியூசருக்கு தான் வந்து முதல்ல வந்து எல்லாருமே நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறமும் அதை தொடர்ந்து ப்ரமோட் பண்ணி பொசிஷன் பண்ணி இட்ஸ் அ பிக் திங். அண்ட் அவரோட நம்பிக்கை தான் இந்த படத்தினுடைய கமர்ஷியல் சக்சஸ் நினைக்கிறேன். நான் படம் பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னேன், சார் நல்லா இருக்கு, நீங்க இன்வெஸ்ட் பண்ண காசு வந்துடும் சார், இவ்வளோ ஒன்று பண்ணோம் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன், இவ்வளோ வரும் சார் அப்படின்னு. அவர் அது மாதிரி 3 மடங்கு சொன்னார். நான் அப்படியே கார்ல போகும்போது அப்படி யோசிச்சிட்டே போறேன், திரும்பி வீட்டுக்கு படம் பார்த்துட்டு போகும்போது. சரி, ஒரு ப்ரொடியூசரா கான்ஃபிடன்ஸ்ல இருக்காரு. நான் சுரேஷ் கிட்ட கூட சொன்னேன், சரிப்பா ஒரு ப்ரொடியூசரா அவரோட ஒரு கான்ஃபிடன்ஸ்ல இருக்காரு, பட் அது எப்படி அந்த மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் நான் வந்து பின்னாடி ஒரு ரிலீஸ் ஆன அன்னைக்கா இல்லை அதுக்கு அடுத்த நாளா தெரியல, ராஜா கிட்ட பேசினேன். அவர் ஒன்று சொன்னார், சார் ப்ரொடியூசர் இவ்வளவு எதிர்பார்க்கிறாரு சார். நான் கொஞ்ச நேரம் யோசிச்சேன், இவ்வளவு கான்பிடண்டா இருக்காரு இந்த படத்துல. ஆனால் அவருடைய கான்பிடன்ஸ் தான் கரெக்டா இருந்தது. ஆக்சுவலா அவருடைய கான்பிடன்ஸையும் தாண்டி இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியலி பெரிய சக்சஸ்ஃபுல் ஃபில்மா இருக்கு. அது இந்த படத்துல இருக்கிற உண்மை அண்ட் அதனுடைய ஹார்ட், அது சொல்ல வர்ற உணர்வு வந்து எல்லாருக்கும் பொதுவானதா போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தை இப்படி ஒரு படமா கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு சுரேஷுடைய எஃபர்ட் ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட் நினைக்கிறேன். ஏன்னா ஒரிஜினலி வந்து இது தமிழுடைய லைஃப்ல நடந்த ஒரு சம்பவம், அதை வந்து அவர் கதையா பண்ணதை சுரேஷ் வந்து ஒரு ஸ்கிரிப்டா மாத்தி he had to own it. அந்த ப்ராசஸ் வந்து அந்த ஓனிங் ப்ராசஸ் இது தன்னுடையதா மாத்தி தன்னுடைய ஒரு 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 ஃபிலிமா அதை டெலிவர் பண்றதுல ஒரு சில சேலஞ்சஸ் இருந்திருக்கும். அதையும் அண்ட் இந்த ஃபில்மிங் ப்ராசஸ்ல அவனோட கன்விக்ஷன் அண்ட் அதை ஒரு கான்ஃபிளிக்ட் இல்லாம ஒரு சூழலை ஒரு சிச்சுவேஷனை வச்சுக்கிறதும் அங்க பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸும் வந்து சுரேஷ்க்கு ரொம்ப ஸ்பெஷலானது. கான்ஃபிளிக்டை எப்படி அவாய்ட் பண்றது, கான்ஃபிளிக்ட் சிச்சுவேஷன்ஸை கூட கான்ஃபிளிக்ட் இல்லாம எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது சுரேஷ்க்கு நல்லா தெரியும். அண்ட் அதனுடைய ஒரு அவுட்புட்டா தான் இந்த படத்தை சக்சஸ்ஃபுல்லா எடுத்து முடிச்சதை நான் பாக்குறேன். அண்ட் அந்த படத்துக்குள்ள இருக்கிற ஏஸ்தெட்டிக்ஸ், அதனுடைய ஃபினஸ் எல்லாம் வந்து வாட் எவர் ஹி ஹேட் இன் ஹிம் அது வந்திருக்கு. அண்ட் த ஹோல் டீம் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தை தமிழ் ஆடியன்ஸ் பார்த்தது வந்து இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் திங். நான் எப்போதுமே சொல்ற மாதிரி தமிழ் சினிமா மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் தான் த மோஸ்ட் இவால்வ்டுன்னு சொல்லுவேன். இந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் வேற ஒரு லாங்குவேஜ்ல எடுத்திருந்தா இவ்வளவு பெரிய வெற்றி படமா மாறி இருக்குமா எனக்கு தெரியாது. அது தமிழ்ல மட்டும்தான் செய்யறாங்க தொடர்ந்து. அப்படி இந்த படத்தையும் வெற்றி படமாக்கி சுரேஷை வந்து
போன வருஷத்தினுடைய ஒரு முக்கியமான அறிமுக இயக்குனரா மாத்தின தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து கிரேட்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா தொடர்ந்து ஒரு சின்ன புதிய முயற்சி வந்தாலும் அதை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள். அண்ட் இதுல வந்து இந்த படத்துல தமிழ் வந்து எந்த இடத்துலையுமே தனக்கான கிரெடிட்ஸ் கிளைம் பண்ணாததும் வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். அது சுரேஷுக்கும் தமிழுக்குமான அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப்னுடைய வேல்யூ. அது எங்கேயுமே வந்து நாமளா அப்படி ஒன்று ஒன்று ஜெயிக்கும் போது அது நான் தான் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்கணும், சொல்லிக்கணும்னு. அது எங்கேயுமே வந்து தமிழ் கிளைம் பண்ணிக்கல. அதே நேரத்தில் எங்கேயுமே சுரேஷ் வந்து தமிழை மென்ஷன் பண்றதையும் விட்டு கொடுக்கல. தட்ஸ் அ வெரி நைஸ் திங் அபவுட் போத் ஆஃப் தெம். அண்ட் எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ எம் ரியலி ரியலி ஹாப்பி தட் சுரேஷ் has done a film like this and people have accepted the film and கிரிட்டிக்கலாகவும் அதை வந்து எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றாங்க. அப்படின்னும் போது இட்ஸ் வெரி எனக்கு எமோஷ்னலா இருக்கு. அண்ட் ஐ ஹவ் சீன் தெம் ஆல் as really really young people. ரொம்ப சின்ன பசங்களா காலேஜ் முடிச்சுட்டு வந்தான்னு நினைக்கிறேன். அப்போதுல இருந்து ஐ known him like 15-16 years. he has been with me and இந்த மாதிரி ப்ராசஸ்ல நம்ம அவங்களோட பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட ஆர்டிஸ்டிக் எபிலிட்டிஸ், கிரியேட்டிவ் பொட்டென்ஷியல் என்னன்றது நம்மளுக்கு தெரியாது until we see the film. So every time I see a film by one of my boys, I get surprised. ஓ, இவ்வளவு நல்லா பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி, லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான், இந்த படத்தை பார்த்துட்டு இதுல இந்த ஓகே, இதெல்லாம் ஓகே அப்படிதான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் தென் லேட்டர் அதை பார்க்கும்போது எல்லாரும் அதை சொல்றது, அதுல இருக்கிற ஸ்பெஷல்னஸ், இப்போ இந்த ஷாட் நல்லா இருக்கு, இந்த விஷயம் நல்லா இருக்கு, இது நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஓகே, நம்ம பசங்க இவ்வளவு நல்லா பண்றாங்க அப்படின்றது வந்து இட் மேக்ஸ் மீ வெரி இமோஷனல். அண்ட் ஐ எம் வெரி 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 grateful to have such a team working with me. And சுரேஷை பத்தி லாஸ்ட் டைம் ஒன்று சொல்லணுன்றது மறந்துட்டேன் நான். சுரேஷ் வந்து முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்ந்தப்போ எல்லா டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். அது ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கும். நான் வந்து இந்த புறா வளர்க்குறேன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ புறா எடுத்துட்டு வந்து வச்சிருந்தப்போ சுரேஷ் சொன்னேன், சார் நான் ஃபீட் வைக்கிறேன் சார். என்னடா நானும் புறா வளர்த்துருக்கேன் சார். அங்கேருந்து ஒரு பயங்கர பாண்ட் எங்களுக்கு. நாங்க வந்து ஒரு 5-6 வருஷம் 2 பேரும் சேர்ந்து ரேஸ் பண்ணோம். நிறைய கத்துக்குவோம், நிறைய தப்பு பண்ணுவோம். பட் நிறைய 2018 அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸோ அந்த 2018 பயங்கரமா வின் பண்ணோம். அதெல்லாம் நிறைய இன்சிடென்ட்ஸ். ஸோ அதுலயுமே வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அதுக்காக ஃபுல்லா கூட இருந்து செய்யறது, that is a very special character. ஒரு நம்ம இதை ஒத்துக்கிட்டோம், இதை செஞ்சு முடிக்கணுன்றது நிறைய இருக்கும். அதே மாதிரி முடியலனாலும் அவன் வந்து ரொம்ப எந்த ஹெசிடேஷனும் இருக்காது. சார் இந்த படம் நான் பண்ணல சார், எனக்கு கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும், நான் இது பண்ணல அப்படின்னு அதை சொல்லி அதுல இருந்து அது என்ன சொல்றது, ஒரு ஸ்டெப் பின்னாடி போறதுக்கும் தெரியும், அதை கமிட் பண்ணிட்டு அதை ஃபுல்லா செஞ்சு முடிக்கிறதும் தெரியும். அது சுரேஷுடைய இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டர். அண்ட் நிறைய சொல்லிட்டே இருக்கலாம், பட் ஆல்ரெடி நிறைய டைம் ஆயிருச்சு. பட் as I mentioned, இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்வாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. எங்க பசங்க ஒருத்தர் இது மாதிரி படம் பண்ணும் போதும் ஐ எம் வெரி grateful that I have been working with such people and இவங்க இப்படியான படங்களை தொடர்ந்து பண்ணணும். அண்ட் இந்த இடத்துல சுரேஷுக்கு இது நான் சொல்ல வேண்டியதில்லை, அது அவனுக்கே தெரியும். பட் இருந்தாலும் எப்போதுமே வந்து நமக்கு what we need to practice is நம்மளா இருக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். when we succeed, அது வந்து நமக்கு எப்போதுமே நிறைய விஷயங்கள் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் வரும். ஆனா அது பிராக்டிஸ் தான். நம்மளா இருக்கிறதுக்கு என்ன, எப்படி இருக்கோம், எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், எந்த இடத்துல இருக்கோன்றத கிரவுண்டடா இருக்கிறதுக்கு we need to keep practicing. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அதை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கூட நம்ம அதை தவற விடுவோம். ஆனால் அதை தொடர்ந்து கவனமா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் எப்படி நம்ம அடுத்த படத்துக்கு ஒர்க் பண்றோமோ அதே போல நம்ம மேலேயும் நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும்.
தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அவனுக்கு பர்சனலா ஒன்று இருக்கு, எல்லாருமே அவங்ககிட்ட இப்போ கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேள்வி நான் கேட்கல. ஆனா ஆனா அடுத்தடுத்து அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் இதே ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் படத்துக்கு நின்றேன். ஸோ இதே ஸ்டேஜில் ஒரு சக்ஸஸ் மீட்டாகவும் நான் நிற்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ப்ரெஸ்ஸுக்கு தேங்க்யூ சொல்லணும். அண்ட் ஃபேமிலி அண்ட் எல்லாமே ஃபேமிலி தான். என் டீம் தான் என் ஃபேமிலி. ஸோ என் டீமுக்கு என் ஃபேமிலிக்கு தேங்க்யூ சொல்லணும். அண்ட் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. ஏன்னா நடிக்கிறதோட நம்மளை அக்செப்ட் பண்ணுவாங்கங்கிற பயம் தான் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் படத்தில் அந்த அக்செப்டன்ஸ் தந்த எல்லாருக்கும் தேங்க்யூ. மீடியாவுக்கு தேங்க்யூ. அண்ட் அப்பா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் மை லைஃப். சண்டை வரும், பயங்கரமாக சண்டை வரும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் எல்லாரும் ஸ்போர்ட்டியாக எல்லாமே எடுத்துகிட்டு போகணுன்னு மோட்டிவேஷன் தந்தனால நான் ஸ்ட்ராங்காகவும் இருந்தேன் ஸ்க்ரீனில். ஸோ அதுக்கு தேங்க்யூ. அண்ட் சுரேஷ் சார் இன்னும் 10 படம் பண்ணாலும் இந்த மாதிரி படம் பண்ண மாட்டேன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அது எனக்கும் தெரியும். தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஒரு லான்ச் நீங்கள் சொல்லிட்டே இருப்பீங்க, இந்த மாதிரி லான்ச் கிடைக்கிறது கஷ்டம்னு எனக்கு புரியுது, இப்போ புரியுது. ஸோ மலையாளத்துலேருந்து தெலுங்குலேருந்து ஒரு லாங்குவேஜ்லேயும் எனக்கு மெசேஜ் வருது. ஸோ ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ. அனுஷ்மா நீலோத்திலேருந்து மூட்டைக்கல் கேக்கா போயிட்டீங்க. ஓகே. விக்ரம் பிரபு சார் யுவர் மோட்டிவேஷன் வாஸ் எவ்ரி திங். ஸோ மென்டல் லாட் டு மீ. அண்ட் ஜஸ்டின் பிரபாகர் சார் அந்த பிஜிஎம்மும் நீலோத்தியும் இன்னும் மண்டேலே ஓடிட்டுருக்கு. தேங்க்யூ. அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக போன வாட்டி நான் 2 டீம் மிஸ் பண்ணிட்டேன். ஒன் எங்களோட ப்ரொடக்ஷன் டீம், அருண், யோகேஷ் எல்லாரும். ஸோ நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன், அருணோட போஸ்ட். எப்படின்னா ரிலீஸ் ஆனோடனே இந்த பர்டிகுலர் டேட்டில் நான் இந்த கதையை கேட்டேன், இப்போது இது ஒரு படமாக வந்திருக்குன்னு. ஸோ அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு கதையில் நான் படமே நடிச்சதில்லை. ஆனால் என்னை ட்ரஸ்ட் பண்ணிட்டு அவன் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்க அந்த கான்ஃபிடென்ஸ் அப்பாவுக்கும் எல்லாருக்கும் தந்தாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஸோ தேங்க்யூ. அண்ட் வர்ஷினி, லாஸ்ட் டைம் உங்களை மிஸ் பண்ணிட்டேன். யூ டிட் அன் அமேசிங் ஜாப். தேங்க்யூ. அண்ட் உங்கள் டீம் எல்லோரும் வெரி சப்போர்ட்டிவ். ஸோ அண்ட் ஃபிலோ சார் நான் அப்போ சொன்னது தான் இப்போது. சார் தேங்க்யூ சார். ஸோ நீங்கள் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு நீங்கள் நல்லா பண்ணிட்டுருக்க, இந்த ஃப்ளோவில் பண்ணுன்னு சொன்னனால தான் பயம் இல்லாமல் பண்ணேன். ஸோ கடைசியாக தமிழ் சார், தேங்க்யூ சார்.